வெல்கம் டு ஸ்பைசி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃப்ளஃபியான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட் டிஷ், பீட்ரூட் அல்வா கேக். இந்த ஸ்வீட்டை எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே கம்மியான பொருளை வச்சு செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதாவது இந்த பீட்ரூட் 3 கப் வரும். இதை நல்லா தோல் சீவி குட்டி குட்டி டைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டைசஸை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றி கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ஜூஸை எடுக்க போகிறோம். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ப்ரெஸ் பண்ணி ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். நீங்கள் எவ்வளவு நைஸாக அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜூஸ் நிறையா கிடைக்கும். ஸோ நீங்கள் அரைக்கிறப்போ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஜூஸ் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் மிச்சமாகிற சக்கையை ஒன்றா தூக்கி போடலாம். அப்படி இல்லைன்னா நான் பண்ண மாதிரி நீங்கள் இப்படி அழகான குட்டி விநாயகர் பண்ணலாம். சத்தியமாக இது விநாயகர் தாங்க. ஒரு 3 செகண்ட் ஒத்து பார்த்தீங்கன்னா நீங்களே நம்பிடுவீங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ் கூட சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளவு கப் பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதை விட 1 கப் இல்லைனா அரை கப் கம்மியாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை விட அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் 3 கப் பீட்ரூட் எடுத்துருக்கிறதுனால 2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இதெல்லாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த அல்வாக்கு. ஸோ அதோட அளவும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவரோட அளவு பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதில் 1/4 கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம 1 கப் பீட்ரூட் எடுத்தோம்னா 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 3 கப் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதனால 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். சுகரு கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஸ்க் இல்லைனா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அல்வாவை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த அளவுக்கு அதை கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்வா சரியான பதத்தில் வரும். நம்ம கொஞ்சம் கிண்டாமல் விட்டுட்டோம்னா அடியில் பாத்திரத்தில் அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கீழே போய் செட்டில் ஆகிட்டே இருக்கும். நாம் அதை செட்டிலாக விட்டோம்னா கரிஞ்சிரும். ஸோ செட்டிலாக விடாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போது லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலக்க கலக்க உங்களுக்கு கெட்டியான பதம் வந்துடும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதத்துலேயும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறது ரொம்ப முக்கியம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. ஆனால் இது சரியான பதம் இல்லை. இன்னும் நாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா கெட்டியான பதத்தில் வந்தது மட்டும் இல்லாமல் பாத்திரத்தோடு ஒட்டாமல் வருது. இப்போ நான் அல்வாவை கிண்டும்போது பார்த்தீங்கன்னா என்னால் அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியை பார்க்க முடியுது. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா நல்லா மேலே மேலே வருது. இதுதான் சரியான பதம். இந்த பதம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அல்வாவை எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பதத்தை தாண்டி நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தீங்கனாலும் அல்வா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போவும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பாத்திரத்துலேருந்து மேலே வர்ற ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் அல்வாவை எடுத்துடலாம். இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் பொதுவாக உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட் பிடிக்கும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் இல்லைன்னா முந்திரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை எவ்வளவு சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக பண்ணணுங்கிறதுனால நான் வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமல் விட்டால் டேஸ்ட்டு கம்மியாகுமானா கிடையாது. அப்போவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சூடாக அல்வா சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜ்லேயே அல்வா சாப்பிட்றதுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி. பட் நம்ம அல்வா கேக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அல்வாவை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 மணி நேரம் ஆற விட போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா இந்த அல்வா பாத்திரத்தோடு ஒட்டிடும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவின பாத்திரத்தில் இந்த அல்வாவை மொத்தமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அங்கங்கே அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை மூடி ஒரு வாரமாக வச்சுருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை அப்படியே வெளியே வச்சிங்கனாலும் போதும். ஒரு 2 மணி நேரம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் அது கூல் டவுன் ஆனாலே போதும். இது நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆயிரும். இப்போ நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அது செட் ஆகிருக்கு பாருங்கள். நான் எந்த பாத்திரம் வச்சுனோ அதோட ஷேப் அப்படியே இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம பீட்ரூட் அல்வா கேக் ரெடி.
இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபியை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நாம் இந்த ரெசிபியை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் ரெடி ஆகிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய ரெசிபிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சீஃப் கெஸ்ட் டேஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சீஃப் கெஸ்ட் சார், இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்கள்.